தொடர் விடுமுறையை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம் பூபேஷ், பக்தர்களின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது, அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என விரிவான விவரம்? நிச்சயமா வணக்கம் கௌதமி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ராமநாத சுவாமி கோவிலில் இந்த வார விடுமுறை, அதே போல கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி தொடர் விடுமுறை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதே போல பிற வெளி மாநிலங்களிலிருந்தும் இன்று தரிசனம் செய்வதற்காக தங்களோட குடும்பத்தோடு பல்லாயிரக்கணக்கானோர் ராமேஸ்வரம் பகுதி வந்திருக்கின்றனர். இங்கு இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து இருக்கக்கூடிய 22 புண்ணிய தீர்த்தங்களை நீராடி பர்வதத்தினி அம்பாள் அதுபோல ராமநாத சுவாமியை வழிபட்டு குடும்பமாக செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அதே போல இங்க இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வரக்கூடிய பக்தர்களுக்கு போதிய அளவில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த வார விடுமுறையொட்டி ஏற்கனவே இங்கு அதிக அளவில் பக்தர்கள் வரக்கூடும் என்பதை அறிந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சரிவர முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதே போல வார விடுமுறை தினமான இன்று தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து அதே போல உலகத்தின் பிற பகுதிகளிலிருந்து கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதியில் குழுமி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.